தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வீட்டை விட்டு வெளியே வாங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்க சார். வீட்டு உள்ளே வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. அதை விட்டுட்டு வீட்டு உள்ளே இருந்துக்குன்னு கொப்பா தலைமையிலான எம்கே ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? வெளியே வந்து பாருங்க சார். தாவேக ஆட்சி அமைத்து 15 நாளில் 42 கொலைகள் நடந்திருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? 66 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? 74 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? 82 ஊழல்கள் நடந்திருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாம வீட்டில் இருந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் நியாயம் இது? வெளியே வாங்க சார் அப்படின்னு யார் சொல்கிறது தெரியுமா? தாவேகாவுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை வீட்டை விட்டு வெளியே வாங்க சார் அப்படின்னு சொல்கிறார். சார், அவர் வெளியே தான் சார் இருக்கார். அவர் வெளியே இருக்கோதான் தாவேக ஆட்சி அமைத்த பிறகு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் என அனைவருக்கும் அநீதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கொள்ளைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாவேக கட்சியை சார்ந்தவர்களால் மாமூல் கேட்டு அடாவடித்தனம், அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா சரியாக எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். உங்களை சரியான பாதையிலே இந்த ஆட்சி வழிநடத்துவதற்கு இவ்வாறு குற்றங்கள் எல்லாம் நடக்கிறது, அதை தடுக்க வழிவகை செய்யுங்கள் அப்படின்றத ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, சொந்த கட்சியினுடைய நிகழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்காரு, மக்களுடைய பிரச்சனைக்காக களத்தில் நிற்கிறாரு. ஒன்றிய அரசனுடைய பல்வேறு மக்கள் விரோத போக்காக இருந்தாலும் மாநில அரசனுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் மக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளையும் வெளியில் வந்து தட்டி கேட்டு கொண்டிருக்கிறார். யாரை தெரியுமா வெளியே வர சொல்லணும்? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைகளால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற காட்சிகளை பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வீரவசனம் பேசிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்க சார். பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்திக்க சொல்லுங்க. சும்மா ரீல்ஸ் எடுக்காம ரியலாக ஆட்சி நடத்த சொல்லுங்க. மின்வெட்டுகளால் சென்னையே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு போய் நேரில் மக்களை சந்திக்க சொல்லுங்க. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைகளால் கொலை செய்யப்பட்டு தாய்க்கே தெரியாம அடக்கம் செஞ்சீங்களே, அங்கே போய் நேரில் பார்க்க சொல்லுங்க. முதல்ல முதலமைச்சரை வெளியே வந்து மக்களுடைய பிரச்சனையை பற்றி வாய் திறந்து பேச சொல்லுங்க. அப்புறம் பேசலாம். தாவேகாவுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வெளியே வரலையா? அவர் வெளியே தான் இருக்காரு. முதலமைச்சர் வெளியே வர சொல்லுங்க சார்.